இந்த உபத்திரவத்தை, கிறிஸ்துவினால் வரும் உபத்திரவத்தை, கிறிஸ்துவின் பாடுகளை எப்படி எதிர்கொள்றது? பவுல் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த டைம்ல சில அறிக்கைகளை சொல்றாரு. 2 கொரிந்தியர் 1:10 அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். முந்தி தப்புவிச்சாரு, இப்ப தப்புவிக்கிறாரு, இனிமேலும் தப்புவிப்பார் என்று சரியான அறிக்கையே அவர் சொல்றாரு. அவரை மாதிரி நம்ம செய்யலாம். இன்னும் 2 வசனத்தை அவர் சொல்றாரு. 4 கொரிந்தியர் 8 நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்படப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இந்த வசனங்களை நம்ம சொல்லலாம். ஒருவேளை கிறிஸ்துவின் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக தான் இந்த வசனம். நம்ம எந்த பக்கமும் நெருக்கப்பட்டாலும் நம்ம ஒடுங்கி போக மாட்டோம், மடிந்து போக மாட்டோம். இப்படிப்பட்ட வசனங்களை நாம் அறிக்கையிடுவது அவசியம். இன்னொரு காரியத்தை சொல்றார். 2 கொரிந்தியர் 4:17 நாம் அதி சீக்கிரமாய் நீங்குகிற இந்த லேசான உபத்திரவம் அப்படின்னு சொல்றாரு. இந்த உபத்திரவம் நிரந்தரம் கிடையாது, இது அதிசீக்கிரமாக லேசான உபத்திரவமாக கடந்து போயிரும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அவருடைய அறிக்கையா இருக்குது. இந்த உபத்திரவம் எனக்கு பொறுமையும் பரீட்சையும் நம்பிக்கையும் கொண்டு வரும்னு சொல்லியும் அப்படியும் பேசுறாரு பவுல். இப்படிப்பட்ட பவுலை போல நாம் இந்த உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டி இதன் மூலமாக நாம் பிறரின் ஆறுதலுக்கும் பிறரின் ரட்சிப்புக்கும் நம்ம ஏதுவாய் நாம் இருக்க முடியும்.